இதை போல மேட்டுப்பாளையம் பகுதியிலும் சிறப்பான வரவேற்பு, பவானி பகுதியிலும் சிறப்பான வரவேற்பு, குன்னூர் பகுதியிலும் சிறப்பான வரவேற்பு, கோத்தகிரி பகுதியிலும் சிறப்பான வரவேற்பு. தெங்குமராடா ஒரு தீவு போல் இருக்கக்கூடிய இந்த ஊரில் அங்கே இருக்கின்ற பழங்குடியின மக்கள் படிப்புக்கு கல்லூரி இல்லையே என்ற ஏக்கத்தோடு பல ஆண்டு காலமாக இருந்த ஏக்கத்தை போக்கி அங்கேயும் கலை இலக்கிய கல்லூரி ஒன்றை கொண்டு வந்து சாதனை படைத்ததனால் அந்த தெங்குமராடா பகுதியிலும் வெற்றி வேட்பாளராக இருக்கின்ற ராசா அவர்களுக்கு அமோகமான வரவேற்பு. ஆளுயர மாலை அணிவித்து உதயசூரியன் சின்னத்திற்கு எங்களது வாக்கு என்று மாணவ மாணவிகள் முதல் கொண்டு ஆதிவாசி இன பெற்றோர்கள் எல்லாம் குவிந்து உதயசூரியன் சின்னத்திற்கு தான் எங்களது வாக்கு என்று சொல்கின்ற காட்சி எல்லாம் நமது நீலமலை தொலைக்காட்சி அங்கெல்லாம் படம் பிடித்து இன்றைக்கு நீலமலை தொலைக்காட்சியின் பார்வைக்காக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. முதல்வர் அண்ணன் தளபதியார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராசா, வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராசா. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. திமுக கூட்டணி வாழ்கவே, திமுக கூட்டணி வாழ்கவே. வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. முதல்வர் அண்ணன் தளபதியார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராசா, வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராசா. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. திமுக கூட்டணி வாழ்கவே, திமுக கூட்டணி வாழ்கவே. வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. முதல்வர் அண்ணன் தளபதியார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராசா, வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராசா. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. திமுக கூட்டணி வாழ்கவே, திமுக கூட்டணி வாழ்கவே. வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. நீலமலை நெப்போலியன் அவர்கள் ஒரு பகுதியிலே வாக்கனை கேட்டு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், துணை செயலாளர், நகர கழக செயலாளர், பேரூராட்சி செயலாளர்கள் என்று ஒவ்வொரு பகுதியாக வாக்கனை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதயசூரியனை மக்களிடத்திலே ஏற்கனவே உள்ளதை கொண்டு போய் மறுபடியும் சேர்க்கிறார்கள். உதயசூரியன் என்ற வார்த்தை உச்சரிப்பை உறக்க சொல்லுகிறார்கள். இதிலே குன்னூர் நகரமன்றத்தினுடைய தலைவர் பொறுப்பாகவும் இளைஞரணி மேம்பாட்டு அணியினுடைய தமிழகத்தினுடைய துணை செயலாளராக இருக்கின்ற பாமு வாசிம் ராஜா அவர்கள், நீலகிரி மாவட்டம்
பகுதியையும் விடாமல் இளைஞர் என்று சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக சுறுசுறுப்பாக இளம் தளபதியாக இளைஞனுடைய வழிகாட்டியாக இன்றைக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவரோடு மாவட்டத்தினுடைய இளைஞரணி மேம்பாட்டு அணியினுடைய துறை அமைப்பாளராக இருக்கின்ற வழக்கறிஞர் சிவா என்கின்ற சிவக்குமார் மற்றும் ஸ்ரீஜித் வழக்கறிஞர் என்று பலரும் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடலூர் நகர கழகத்தினுடைய செயலாளர் இளம் சிங்கம் சா இளஞ்செழியன், ஒன்றிய செயலாளர் அறிவுமணியா லியாக்கத்தலி, பந்தலூர் நெல்லியாளம் நகர செயலாளர் வெற்றி வேந்தனாக நெல்லியாளம் பகுதியிலே பவனி வந்து கொண்டிருக்கின்ற வெற்றி வேந்தன் சேகர் அவர்களும் இன்றைக்கு நகர செயலாளர் அந்த பகுதியிலும், இன்னும் சிவானந்த ராஜா சுஜேத் என்கின்ற ஒன்றிய செயலாளர்களும் அந்த பகுதியிலும், இதை போல கோத்தகிரி குன்னூர் நகர கழகத்துடைய செயலாளர் முதிர்ச்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பிலே இருந்து இன்றைக்கு இளைஞரை போல செயலாற்றி கொண்டிருக்கின்ற ராமசாமி அண்ணா என்று சொன்னாலே குன்னூர் பகுதியிலே இருக்கின்ற குழந்தைகள் கூட அவரை அறிந்து புரிந்து தெரிந்து வைத்திருக்கின்ற ராமசாமி அவர்களும் வயதை மறந்து இளைஞராக துடிப்பாக அந்த பகுதியிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் மேட்டுப்பாளையம், அவனாசி, அன்னூர், பவானி, தெங்குமரடா என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் உதகையிலே இருந்து எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்களும், குன்னூர், மேட்டுப்பாளையம், அன்னூர், அவனாசி பகுதியிலே இருந்து ஆசா அமீத் அவர்களும், இன்னும் கூடலூர் பகுதியிலே இருந்து பிரசாத் அவர்களும், மற்ற பகுதிகளிலே இருக்கின்ற நமது செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் படம் பிடித்து சிறப்பான ஒரு தொகுப்பாக இன்றைக்கு நீலகிரி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளராக இருக்கின்ற ராசா அவருடைய வெற்றி உறுதி என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த தொகுப்பை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியன். நமது சின்னம் நமது சின்னம் வெற்றி சின்னம் உதயசூரியன், வெற்றி சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியன், வெற்றி கலைஞர் கண்ட சின்னம் உதயசூரியன், கலைஞர் கண்ட சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியன், வெற்றி சின்னம் உதயசூரியன், வெற்றி சின்னம் உதயசூரியன். சரி ஒன்னு போய் எங்கനെങ്കിലും ஜாயின் மதி ഈ വീഡിയോ ഫുൾ നമ്മൾ ഫോണിലാ സംസാരിക്കുന്നത്. ഓടുങ്കയ്യാ വോട്ട് ഉദയസൂര്യനെ പാട്ട് ഓടുങ്കയ്യാ വോട്ട് ഉദയസൂര്യനെ
தமிழகத்தை ஆளும் சின்னமா ஓடுங்கய்யா ஓட்டு ஓடுங்க காவோட்டு நமது சின்னம் வெற்றி சின்னம் நமது சின்னம் கலைஞர் கண்ட தமிழகத்தை ஆளும் சின்னம் தமிழகத்தை தமிழகத்தை ஆளும் சின்னம் உதய சூரியன் ரோசம் வருது பரவாயில்லையே ஒளி அடிக்குது. போடுங்கம்மா ஓட்டு ஓடுங்கய்யா ஓட்டு ஓடுங்கக்கா ஓட்டு ஓடுங்கண்ணா ஓட்டு நமது சின்னம்மா நமது சின்னம்மா கலைஞர் கண்ட சின்னமாம் கலைஞர் கண்ட சின்னமாம் தமிழகத்தை ஆளும் சின்னமாம் தமிழகத்தை ஆளும் சின்னம்மா தளபதி சின்னமாம் ஓடுங்கம்மா அந்த உதய சூரியனுக்கு ஓடுங்கய்யா ஓட்டு ஓடுங்கம்மா ஓட்டு ஓடுங்கக்கா ஓட்டு ஓடுங்கண்ணா ஓட்டு வெற்றி சின்னம்மா நமது சின்னம்மா வெற்றி சின்னம்மா தளபதி கண்ட சின்னம்மா கலைஞர் கண்ட சின்னமாம் தமிழகத்தை ஆளும் சின்னமாம் அந்த உதய சூரியன் சின்னத்துக்கு உங்க ஓட்டு உதய சூரியனுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த நகர தலைவர் சபி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சியில் கிளை கழகத்தினுடைய
செயலாளர் தம்பி பாலகிருஷ்ணன் இந்த பகுதியினுடைய உங்களுடைய வாக்கை பெற்று இந்த நகரமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நம்முடைய ஆபிதா அபுதாகிர் என்னும் புனிதா போன்றவர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே உங்களிடத்திலே வாக்குரை கேட்டு வந்திருக்கிறோம். இதுதான் இந்த பகுதியிலே அதிகமான நபர்களாக வந்து உங்களிடத்திலே வாக்கு கேட்டது. இனி நாளை முதல் பிரிந்து ஒவ்வொரு பகுதிக்காக செல்ல வேண்டும். ஆகவே இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் கவனத்தோடு நெஞ்சிலே நிறுத்தி நாளை நாம் இந்த நாட்டிலே நலமோடு சுகமோடு உரிமையோடு வாழ வேண்டுமையானால் உங்களது வாக்கு உதயசூரியனுக்கு இந்திய கூட்டணி என்ற இந்தியா திருநாட்டிலே வெற்றி பெற வேண்டும். தமிழகம் அதில் தனித்து தெரிய வேண்டும். 40 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு என்பதை சொல்லும் விதமாக இந்த காசிம் வயல் என்ற நீலகிரி மாவட்டத்திலே கூடலூர் வட்டத்திலே தனித்து நிற்க வேண்டும். அதிகமான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திலே இந்த காசிம் வயல் பகுதியிலே இருக்கின்ற மக்கள் அளித்தார்கள் என்ற பெருமையை காசிம் வயல் மக்கள் பெற வேண்டும் என்று இந்த அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக தம்பி சவி காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்தவர்கள் உங்களிடத்திலே இரண்டொரு வார்த்தை உங்கள் மத்தியிலே உங்களது பொன்னான வாக்கினை உதயசூரியன் சின்னத்திற்கு தாருங்கள் என்று கேட்கவிருக்கிறார். உங்கள் மனதில் இருக்க வேண்டிய ஒரே சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகள் தாருங்கள் என்று உங்களிடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் என்னோடு நகர செயலாளர் ஜார்ஜட்டன் அவர்களே, அதே போல் நம்மளை எல்லாம் ஊக்குவிக்கும் விதமாக, அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பூஸ்ட். நம்ம அண்ணனோட அந்த வாய்ஸ் கேட்டாலே வந்துட்டு ஒரு இனிமையா இருக்கும். அதுல ஒரு சொன்ன வாக்குகள் இருக்கு பாருங்க. ஓடுங்கம்மா ஓட்டு, ஓடுங்கக்கா ஓட்டு, ஓடுங்கண்ணா ஓட்டு. பேசுவோம், ஆனா அண்ணன் அளவுக்கு இருந்தாலும் பழகிக்கலாம். அதே போல அந்த நீலமலை அஸ்ரப் அவர்களுக்கும், அதே போல இலக்கிய அணியில இருக்கக்கூடிய நம்முடைய தோழர் சக்திவேல் அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அதே போல் இந்த பகுதியினுடைய செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் ஆபிதா அபுதாகிர் அவர்களுக்கும், என்னோடு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தோழர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு, இன்றைய தினம் நாம் ஏன் இந்த இடத்திலே வந்து வாக்குகளை சேகரிக்கின்றோம் என்று கேட்கும் பொழுது, இதுவும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களாகவும் முஸ்லிம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணியிலே போட்டியிடக்கூடியவர்களுக்கு நாம் அந்த வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று அசரம் போன்றவர்களும் பாலகிருஷ்ணன் போன்றவர்களும் காரணம் போன்றவர்களும் ஒரே இடத்திலே இங்கு நின்று கொண்டு வாக்குகளை சேகரிக்கின்றோம். இன்று பார்த்தால் ஒரு சில கட்சிகள் தன்னுடைய ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களை பிரித்துக் கொண்டு இப்படி அவர்கள் ஓட்டு கேட்கக்கூடிய சமயத்தில் அவர்களை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். பாருங்க, பாஜக ஆட்சியில் விண்ணை தொட்ட விலைவாசி எப்படிங்க? நீங்க பாத்தீங்கன்னா சமையல், அதாவது சமையல் சிலிண்டர், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து பருப்பு, சர்க்கரை, பூண்டு, இஞ்சி, அரிசி, முட்டை, மஞ்சள், நெய், பெட்ரோல், டீசல், இருசக்கர வாகனம், தங்கத்தெல்லாம் நம்ம வந்து இனி யாருமே கனவுல கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. வெள்ளி, மணல், நம்ம வீடே கட்ட முடியாது, சிமெண்ட், இந்த மாதிரி ரயில்வே டிக்கெட்ல சாதாரண மக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ரயில்வேல போயிட்டு இருக்கவங்க எல்லாம், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கவங்க எல்லாம் அந்த ஒரு 10 ரூபா டிக்கெட் இருந்தா போதும், ஓரளவுக்கு போயிடலாம். எனக்கு தெரியும் சென்னையில வந்துட்டு நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் நம்ம போன வெறும் 10 ரூபாய் கொடுத்தா போதும், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வந்துடும். ஏன்னா 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை ஆண்டப்படுது. நாம் நல்லா சிந்திக்கணும். இனி ஒரு முறை, இனி ஒரு 5 ஆண்டு காலம் இவர்களிடத்தில் இந்த ஆட்சிகளை நாம் கொடுத்து விட்டால் இப்படிப்பட்ட ஒரு தேர்தலும் இருக்காது. கண்டிப்பாக நம்ம யாருமே நம்ம வந்து தேர்தலை வந்துட்டு அவங்க பார்த்தவங்க நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். படித்துவிட்ட இளைஞர்கள் என்று நீங்கள் நடு தெருவிலே நாம் இருக்கின்றோம். ஏன் எதற்கு என்பது சிந்திக்கக்கூடிய ஒரு கட்டான சூழ்நிலை நாம் இங்க இருக்கின்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பேங்க்ல வந்து லோன் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு வேண்டி. அந்த காலத்துல வந்து லோன் கொடுத்து வந்துட்டு நம்ம காங்கிரஸ்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் கொடுத்துச்சு.
அதை வந்துட்டு கண்டிப்பாக மீண்டும் காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம் இந்த இந்தியா கூட்டணி இங்கே வந்தால், இந்தியா கூட்டணி இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த இளைஞர்களுக்கு வாங்கப்பட்ட அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல இரண்டாவது அதாவது நம்மளுடைய ஆட்சி நம்ம சென்ட்ரல் இருக்கும்போது நம்மளுடைய கேஸினுடைய விலை 400 ரூபாய். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து விண்ணை தொடக்கூடிய அளவில் என்ன விலை இன்னைக்கு கேஸ் இன்னைக்கு 1200 ரூபாய். எத்தனை மடங்கு நீங்க பாருங்க. அதாவது விலைவாசி நம்ம வந்துட்டு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி இன்னைக்கு வந்துட்டு ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சானாக்கா அதை வச்சு நம்ம வந்து குடும்பமே நடத்த முடியாது இன்னைக்கு. ஆனா அதுக்கு ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க நம்முடைய இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தாய்மார்களுக்கு வந்துட்டு 1000 ரூபாய் என்று கொண்டு வந்தது. அதை நான் ரொம்ப பெருமையா தான் நினைக்கிறேன். இன்னைக்கு என் வீட்டுல என்னோட மனைவிக்கு என்னுடைய தாயாருக்கு கிடைக்கின்றது. அந்த 2000 ரூபாய் என்பது ஒரு கால சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள். என்னன்னா பெண்களுக்கு வந்துட்டு நிறைய தேவைகள் இருக்கும். அந்த நேரத்தில் தன்னுடைய கணவர் மகளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கோவிட் காலமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, இந்த பற்றாக்குறை இருக்கும்போது இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் நம்ம எடுக்கக்கூடாது. அது அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். குறை சொல்லக்கூடியவர்கள் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. இது வந்து தெளிவாவே நான் சொல்றேன். தங்கத்துக்கு தாலி கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் முண்டச்சியாக்கிய பெருமை இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா டாஸ்மார்க் அந்த அளவுக்கு வளர்த்துறவங்க அவங்க. இன்னைக்கு வந்து நாங்க வந்து தங்கத்துக்கு தாலி கொடுத்து நான் வந்து கட் பண்ணிட்டோம்னு சொல்ல வரல. நீங்க வந்து 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா தங்கத்துக்கு நீங்க தாலிங்கிற பேர்ல வந்துட்டு ஒரு 18 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். நாங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்க நல்ல தரமான கல்வியை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களோட பள்ளி செலவுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு எவ்வளவு ரூபாய் கொடுக்குறது தருகிற அந்த குழந்தைகளுக்கு 1000 ரூபாய், தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும். நீங்க கணக்கு போட்டு பாருங்களேன். ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு 12,000 ரூபாய் ஆச்சு. ஒரு 10 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பாருங்க எவ்வளவு ஆச்சு. இது ஒரு கண் துடைப்பாக செய்து இதை வந்து குற்றம் சொல்லக்கூடிய இன்று எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நம்ம சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த சிந்தனை உள்ள மக்களாக இருக்கின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த பெண்மணிகளை பாருங்கள். இதோ இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பெண்மணிகள் எல்லாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்ட்டு. உங்களோட அந்த கோஷங்கள் தெரியுது. நாளைக்கு கண்டிப்பா இந்த இந்தியாவில் மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் எழுப்பிய அந்த கோஷங்கள். அதே மாதிரி நிறைய விஷயம் இங்க பாருங்க. மளிகை கடை வச்சிருக்காங்க. மளிகை கடையில போய் பருப்பு விலை என்னன்னு கேட்டு பாருங்க. பருப்பு வாங்கி நீ சாம்பார் கூட வைக்க முடியாது. அந்த பருப்பை பக்கத்துல கொண்டு போய் மோந்து கொண்டு வந்து இவ்வளவுதான் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் சாம்பார். அந்த அளவு தான் இருக்குது. இப்போ இந்த காலத்தின் சூழ்நிலை நம்ம வந்து கண்டிப்பா இது வந்துட்டு நம்ம ஒரு மாற்றங்கள் கொண்டு வரல அப்படின்னு வச்சு பாருங்க. இப்போ ஒரு 2000 அதாவது இந்த 1000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சாங்க. திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டு இருந்த மோடி வந்து காலையில் எழுந்திரிச்சவங்க கனவு பார்த்தேன். அது பார்த்தேன்னா வந்துட்டு 1000 ரூபாய் செல்லாது 500 ரூபாய் செல்லாது திடீர்னு அறிவிச்சிட்டாரு. அவருக்கு தெரியல என்ன நடந்துச்சுங்கிறது. சரி அறிவிச்சிங்க. அதுக்கப்புறம் 2000 நோட்டு கொடுத்தீங்க. 2000 நோட்டு சில்லறைக்காக தான் சம்பாதித்த அந்த பணத்தை எப்படிங்க தான் சொந்தமாக உழைப்பில் வேர்வை சிந்து சம்பாதித்த அந்த பணத்தை பிச்சைக்காரர்களாக அந்த இடத்திலே வங்கிக்கு முன்பு நாம் நின்ற காட்சிகள் ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. இவர்களுக்கு நாம் ஒருபோதும் ஓட்டு செய்துவிடக் கூடாது என்பதை தெல்ல தெளிவாக மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். சரி அது ஒழுங்க பரவாயில்ல, அது கொண்டு வந்தீங்க. கருப்பு பணத்தை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க வந்துட்டு 2014 நீங்க ஆட்சி சொல்லும் போதே நீங்க வந்து பொய் வாக்குறுதிகள் நிறைய நீங்க அந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. எப்படிங்க 15 லட்சம் ரூபாய். நாள நிறைய கனவு பார்த்துருந்தேன். 15 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா ஆஹா பரவாயில்லடா இதை வச்சு காலத்தையே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க. மறுபடியும் 2019 இதே டைலாக் தான் வந்துருச்சு. இனி மக்கள் யாருமே ஏமாந்துட கூடாது அப்படிங்கறத வந்துட்டு தெளிவா நீங்க மக்கள் எடுத்து சொல்லுவீங்க. இன்னைக்கு பாருங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. இவர்கள் எல்லாம் டிராமா நாடகர்கள். ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியுங்களா எப்படி நடிப்பாங்கிறது இல்லைங்களா? ஏன்னா மோடி வந்துட்டு சிறந்த நடிகர். நான் நேற்று என்னுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட பயணித்த அந்த இடத்திலே நின்றிருந்தேன். என்ன ஏழ்மையா தன்னுடைய மனதிலே பட்டதை ஆழமாக பேசக்கூடிய ஒரு தலைவன் இந்த நாட்டை ஆளக்கூடிய சமயத்தில் பொய்களை மட்டும் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மோடி அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். ஒண்ணு மட்டும் நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்குங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி மக்கள் கிட்ட போய் இன்னைக்கு போய் எங்க பாருங்க நான் சொல்ல சொல்லி முடிச்சேன். நான் பாலகிருஷ்ணன் சரி ஜார்ஜன் இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு அசரபனா இருந்தாலும் சரி இந்துக்களாகவும் முஸ்லிம்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் ஒன்றோடு தோளாக நின்று தீபாவளியும் கிறிஸ்துமஸையும் அதே போல வந்து ரம்ஜானையும் கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் நாம் ஒற்றுமையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம இடத்துல ஜாதியை சொல்லி மொழியை சொல்லி வந்துட்டு நம்ம பிரிச்சு இனி இந்த வேலை இது வந்து தமிழ்நாட்டில் நடக்காது. ஒட்டுமொத்த இந்தியாவில் எங்கேயுமே நடக்காதே ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது நடக்கும் என்று. இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், 40க்கு 40, அதாவது நாடும் நமதே 40ம் நமதே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சின்னம் நமது சின்னம் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராசா, வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராசா, வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராசா, வெற்றி சின்னம் உதயசூரியன், வெற்றி சின்னம் உதயசூரியன், வெற்றி சின்னம். இந்த தொகுப்பு மீண்டும் வரும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடை வருவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்